இதே திருமாவளவன் தான் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, போலீஸ் மீதும் முதல்வர் மீதும் எனக்கு 2026 தேர்தல் யாருடன் யார் கூட்டணி? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாரா? தனிப்படை போட்டு என்ன, 60 தனிப்படை போட்டு என்ன, 60 வருஷம் ஆனாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. சிபிசிஐடி விசாரிச்சதெல்லாம் போதும் என்ன, எனக்கு வந்து சிபிஐ விசாரணை எத்தனால எனக்கு என்னமோ இந்த 3 பசங்க மேல வந்து சிபிஐக்கு போகுறா இல்ல இதே சிபிசிஐடி மறு விசாரணைக்கு முதல்வர் வந்து ஒரு கன்சிடர் அது வந்து முதல்வர் மேலேயே நம்பிக்கை இல்லைன்ற அந்த ஒரு கேள்வி வேற இருக்கும்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டிஎன் ரிப்போர்ட்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கோகுலகிருஷ்ணன் பத்திரிகையாளர் அவர்கள். அவரிடம் இன்று பேசு பொருளாக உள்ள அரசியல் களம் பற்றி பேச உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் நந்தினி, சூப்பரா இருக்கேன் நானு. இப்ப வேங்கை வயல் விவகாரத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். இந்த கைதுல நம்பிக்கை இல்ல, மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் மட்டும் சொன்னாங்களா, இன்னும் யாரையெல்லாம் சொல்லியிருக்காங்க? திருமாவளவன் உள்ளிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். எதிர்த்தரமான பாஜக சொல்லியிருக்கு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து புரட்சி தமிழக கட்சியில் இருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் இருந்தாரு. அவர் வந்து இது வெட்டி ஊட்டி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாரு. இதேதான் வந்து நாடகம் ஆடுது திமுக அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய காட்டமா தெரிவிச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதை வந்து என்கோடிங் டிகோடிங்லாம் நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். அப்படின்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு சமீபத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து போனதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பெருசானதா இருக்கட்டும், ஒரு திருப்பி பேசும் பொருளாச்சு. ஏன்னா ஒரு 1000 நாளா போராடிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுடைய கூக்குரல் வந்து வெளியே கேட்காம வந்தது. கரெக்டா? கைது நடவடிக்கை, விவசாயிகளை கைது பண்ணாங்க, குண்டாஸ் போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அது வந்து அப்பப்ப அது பேசும் பொருளா ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சைலண்ட் மோடுக்கு பரந்தூர் விமான நிலையம் போயிடுச்சு. ஆதவ் அர்ஜுனா விலகல், 2026 தேர்தல் யாருடன் யார் கூட்டணி, இதெல்லாம் வந்து மீடியாக்கள்ல மிக பிரபலமா போனது இருந்தது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாரா? விஜயுடன் யார் கூட்டணி? எடப்பாடி அவர்கள் கூட்டணி பலிக்குமா? எடப்பாடி அதிமுக தாங்குமா? பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா? அடுத்து யார் வருவார்? இதெல்லாம் எடுக்கிறது வந்து இருக்கட்டும், புரியுதுங்களா? இது நாட்டு மக்களுக்கு தேவை. இன்னொன்னும் தேவை என்ன அப்படின்னா, மக்களுக்கான ஒரு விவாத பொருள் அடிக்கடி இருக்கணும். அன்னைக்கு பரந்தூர் நடந்தது. திருப்பி பரந்தூர்ல யாருன்னா ஒரு பிரபலம் போனாதான் அந்த பரந்தூர் பேசணுமா? இல்ல. 1000 நாள் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பரந்தூர் மக்கள் திருப்பி போராடுறாங்களா, திருப்பி என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். நெய்வேலியில ஒரு இஷ்யூவா, இந்த நெய்வேலி இஷ்யூ திருப்பி வந்து என்ன பண்றாங்க அங்கன்னு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு இஷ்யூவும் அங்கங்க இருக்கும். அதே போல இந்த டங்ஸ்டன் விவகாரம் நடந்தது, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்பதான் வந்து முடிஞ்சுது. நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நேத்தி கூட வந்து ஸ்டாலினர்ல பாராட்டு விழாலாம் நடந்தது, நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதே போல இந்த விவகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேங்கை வயல் விவகாரம் திட்ட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நடந்தது. அன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இது வந்து நடந்தக்கூடாது, நடந்திருக்கு, போலீஸ் வந்து விசாரணை நடத்தணும், காவல் அதிகாரிகள் வந்து சரியான விசாரணை கோணங்கள் போனோம், இதை வந்து சிறப்பு தனிப்படை அமைக்கணும், அமைச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கேட்டாரு. அவருடைய எம்எல்ஏ வந்து போனாரு, பேட்டி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாங்க. நம்ம இதெல்லாமே வந்து அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு வந்து அரசுக்கு முழு எனக்கு நம்பிக்கை இருக்கு, விரைவில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னாங்க. இந்த வந்து ஆனா கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. சிபிஐ தனிப்படையை வந்து போட்டாங்க. அந்த தனிப்படை பத்தாதுன்னு ஒரு 6 தனிப்படை போட்டு வலை வீசி தேடிட்டே இருந்தாங்க. 6 தனிப்படை போட்டு என்ன, 60 தனிப்படை போட்டு என்ன, 60 வருஷம் ஆனாலும் இதை கண்டுபிடிக்க முடியாதுன்ற விமர்சனங்கள் வந்து போயிட்டே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
கரும்புள்ளி வந்து இந்த அரசாங்கத்தின் மேல இருந்த நிலை. பரந்தூர் முடிச்ச அடுத்த புலி, எந்த புலி? விஜய். சினிமா நடிச்சார், சினிமா புலி, சரியா? அவர் வந்து அடுத்த பாய்ச்சல் எங்க அப்படின்னும் போது ஸ்ட்ரெயிட்டா வந்து வேங்கை வயல். இந்த புலி அந்த வேங்கையை நோக்கி பாயறதுக்கு முன்னாடி, அங்க போய் ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விவகாரத்துல டக்கு டக்குன்னு ஒரு 3 பேரை வந்து செட் பண்ணி ஆடியோ வீடியோ ரிலீஸ் எல்லாம் கட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி இதை வந்து டப்புன்னு அமுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. எதிர்கட்சிகள் எல்லாரும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, சில ஆதாரங்களையும் வெளியிடுறாங்க. இவ்வளவு நாள் கண்டுபிடிக்கல, டக்கு டக்கு நீங்க வந்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னும் போது கூட்டணி கட்சியில இருந்த அண்ணன் திருமாவளவர்களுக்கே பகீர், என்னடா இது வந்து இது பண்ணிட்டாங்களே, இன்னைக்கு வந்து எல்லாம் கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது ஒரு இது இருப்பாங்க, மாற்று சமூகத்துல யாராவது இருந்திருப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு சொந்த சமூகத்தினரே இதை வந்து செஞ்சுட்டாங்களே, இதுல உண்மையான பின்னணி இதுதானா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இந்த சந்தேகத்தினால அவர் என்ன கேட்கிறாரு, சிபிசிஐடி விசாரிச்சது எல்லாம் போதும், என்ன எனக்கு வந்து சிபிஐ விசாரணை சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இந்த 3 பசங்க மேல வந்து மத்த அண்ணன் அண்ணாமலை சொல்றது போல, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேட்கறது போல, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கேட்கறது போல, மிற்றமா கேட்கறவங்க போல சிபிஐ விசாரணை வேணும்ட்டாங்க. ஆனா இங்க இருந்து பாயிர புலி ஒண்ணு போச்சு பத்தியா, இங்க இருந்து இந்த புலி அந்த வேங்கை வயல்ற அந்த வேங்கை மேல பாய போன அந்த புலி வந்து மாத்திரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் வேணாம், சிபிஐ விசாரணை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து சிபிசிஐடி விசாரணையை கரெக்டா பண்ணிட்டாங்களா, இதை வந்து மறு விசாரணை சிபிஐ கிட்ட கொடுத்து அது திருப்பி விசாரிச்சு நேரம் எடுத்து இந்த நேரத்துக்கெல்லாம் வந்து இவங்களையே நீங்க முடுக்கி விட்டு உண்மையா வந்து விசாரணை பண்ணா போதுமா அப்படின்ற அந்த நிலைக்கு வந்துருங்க அப்படின்றதுதான் வந்து இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. நம்மளும் பார்ப்போம், இது வந்து சிபிஐக்கு போகுதா இல்ல இதே சிபிசிஐடி மறு விசாரணைக்கு முதல்வர் வந்து ஒரு கன்சிடர் பண்ணி, ஏன்னா இது வரைக்கும் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து சுட்டி காட்டினே இருந்தாரு, இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் ஆப்போசிட்டா பேசுறாரு. ஏன்னா சிபிசிஐடின்றது வந்து முதல்வர் கண்ட்ரோல்ல வருது, காவல்துறை அமைச்சரா இருக்காரு முதல்வர். இன்னைக்கு வந்து இவங்க 2 பேர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது அது வந்து முதல்வர் மேலேயே நம்பிக்கை இல்லைன்ற அந்த ஒரு கேள்வி வேற எழும்போம்ல, கரெக்டா? அப்போ இன்னும் வந்து வேகமா முடுக்கி விட மறு விசாரணைக்கெல்லாம் முடுக்கி விடுவாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்களோட சேர்த்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதே திருமாவளவன் தான் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, போலீஸ் மீதும் முதல்வர் மீதும் எனக்கு முன்னாடி சொன்னேன்மா, நான் இதுதான் சொன்னேன். அன்னைக்கு வந்து போலீஸ் அவர்கள் மீதும் அண்ணன் முதல்வர் அவர்கள் மீதும் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு, கூட்டணி கட்சியா நான் சுட்டி காட்டியிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து அழுத்தம் கொடுத்ததுனாலதான் வந்து இன்னைக்கு வந்து தனிப்படை போட்டாங்க, இது எல்லாமே நடந்தது. இது நடந்து முடிஞ்சு இந்த 3 பேர் வந்து அந்த பட்டியலினத்தவர்கள் எல்லாம் வராங்க, அதனாலதான் இது நடக்குது, டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்ற அந்த சந்தேகத்தை எதிர்த்தரப்புல வைக்கிறாங்க. இவர் வந்து என் சமுதாயத்தையே அசிங்கம் போத்துருமா அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்றாங்க, நீ பொய் கேஸ் போடு எல்லாம் போடு, ஆனா இதுல இன்னொன்னும் சமுதாயமும் பேர் கெட்டு போகுது இல்ல, இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்களாம், அடுத்த ஒரு கலவரத்தை தூண்டுறாங்களான்ற அந்த ரீதியில ஒரு கொஸ்டின் மார்க் வேற போகுது இல்ல. இப்படி இந்த மாதிரி ஒரு இன்டாக்டா பார்க்கும்போது அப்போ இப்படின்னா இவங்கன்னா இப்படிதான் வேணும்னே கலவரத்தை தூண்டுறாங்கன்னா அந்த கேள்வி எழுப்பாதா? சோ அதனால இந்த இதை வந்து அவர் அண்ணன் இவரும் யோசிச்சிருப்பாரு, திருமாவளவர்களும். சோ இப்படி எல்லாம் இருக்கு, நாளைக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வந்தா இதுல வந்து ஒரு உண்மை வரும் அப்படின்னு அவர் யோசிப்பார்ல. அதனால அண்ணன் கேட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய நண்பர் தான் இருக்கு, நீண்ட கால நண்பர் அப்படின்னும் போது நம்ம முதல்வரும் ஒரு முடிவுக்கு எடுத்து வந்து சிபிசிஐடி இன்னும் முடுக்கி விட்டு மறு விசாரணையை பண்ணுங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுவாரான்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கொஸ்டின்கெல்லாம் ரொம்ப தெளிவா பொறுமையா பதில் சொன்ன பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார். வணக்கம்மா.